அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஸ்வீட்டான இடியப்பம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 7லேருந்து 8 ஸ்பூன் வர அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு 1.5 கிளாஸ் வர அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துட்டு ஒரு 6 இடியப்பம் எடுத்திருக்கேன். அந்த இடியப்பத்தை நம்ம கை வச்சு நல்லா உதுத்து விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 கைப்பிடி வர அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். 3 முட்டையை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏஜ் அட்டன் ஆன குழந்தைங்களுக்கு உங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஒரு 3 முட்டையை எடுத்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் நம்ம ரெடி பண்ண இடியப்பத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு முட்டை சேர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டை முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம இடியப்பத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் பால் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு தாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் இடியப்பம் ரைஸ் ரெடி. காரம் சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.